जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கடிகாஸ்தானம். பிற்கால மாறுதலும் தற்கால விபரீதமும். அறிவு குணம் இரண்டாலும் வித்யார்த்தி யோக்கியதாம்சம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பது பூர்வீகர் ஏற்பாடு. பிற்பாடு ஸ்கூல் என்று வைத்துவிட்டபின் கிளாஸில் ரொம்ப ரவுடித்தனம் பண்ணாமல் இருக்கிறானா என்று பார்ப்பதற்கு மேல் குணத்தை பற்றி பார்க்க வேண்டியதில்லை என்றும், அறிவுக்குறைவை வைத்தே ஃபெயில் பண்ணுவதென்றும் அல்லது முதலிலேயே அட்மிஷன் கொடுக்காமல் இருப்பதென்றும் ஆயிற்று. அதுவும் தற்காலத்தில் மாறிப்போய் ரவுடித்தனம் பண்ணுகிறவனின் இஷ்டப்படியே அவனுக்கு மார்க் போட்டு விடுவது என்று பயப்படுகிற ஸ்திதிக்கு வந்திருக்கிறது. குணத்தையும் பார்க்க வேண்டாம், அறிவையும் பார்க்க வேண்டாம். எலெக்ஷனில் ஓட் வாங்க யாருடைய ஆதரவு தேவையா இருக்கிறதோ அந்த வர்க்கத்தைச் சேர்ந்த பசங்களாய் இருந்து விட்டால் போதும், அது ஒன்றுதான் யோக்கியதாம்சம் என்று ஆகியிருக்கிறது. ஆனால் அப்படி சொல்லிக் கொள்ளாமல் பிற்பட்டவரை முன்னுக்கு கொண்டு வருகிறோம், தாழ்த்தப்பட்டவரை உசத்துகிறோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இவை அவசியம் செய்ய வேண்டிய காரியங்கள்தான். ஆனால் எதையுமே அளவறிந்தும் முறையுடனும் செய்ய வேண்டும். பொது க்ஷேமத்தையும் சகல ஜனங்களுக்கும் கிடைக்க வேண்டிய நீதி நியாயத்தையும் கவனிக்காமல் செய்தால் அனர்த்தம்தான் ஏற்படும். இன்றைக்கு உள்ள சில சமூகங்களைச் சேர்ந்த பசங்களின் தாத்தாவும் கொள்ளு தாத்தாவும் ஆதிகால பூர்வீகர்களும் நிறைய கல்வி கற்றபோது வேறு சில சமூகத்தினர் அப்படி செய்யவில்லை அல்லது செய்ய முடியவில்லை என்பதற்காக என்றைக்கோ உங்கள் தாத்தாவும் அவருடைய தாத்தாவுக்கு தாத்தாவும் படிப்பிலே கொடிகட்டி பறந்து விட்டார்களோ இல்லையோ, அதனாலே இன்றைக்கு நீங்கள் எத்தனை புத்திசாலிகளாய் இருந்தாலும் உங்களை இரண்டாம் பட்சமாகத்தான் கருதி கலாசாலைகளில் இடம் கொடுப்போம். உங்களை விட தகுதியிலே குறைந்திருந்தாலும் யாருடைய தாத்தா முத்தாத்தா படிக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் இடம் ரிசர்வ் பண்ணி வைப்போம் என்கிறார்கள். இப்படி சொல்வது வேறு எதற்கு பொருந்தினாலும் பொருந்தும். ஆனால் பகுத்தறிவுக்கு எப்படி பொருந்துகிறது என்பது புரியவில்லை. ஆனாலும் தங்களை பகுத்தறிவாளிகளாக சொல்லிக் கொள்கிறவர்கள்தான் இப்படி செய்து வருகிறார்கள். ஆதியிலே நிஜமாகவே ஜன சமூகம் தொழில்களால் ஜாதியாக பிரிந்திருந்த போது அந்த பிரிவினைக்கு ஒத்தாசையாகவே செய்திருந்த கல்வி முறையின் ஏற்பாட்டை ஜாதி கொடுமை என்கிறார்கள். இன்றைக்கு தாங்கள் அறிவு தகுதியை விட ஜாதிதான் முக்கியம் என்று ஏகத்தாராக ரிசர்வ் செய்து அதைவிட ஜாதி கொடுமையாக இருந்த போதிலும் இதை முற்போக்கு, சமநீதி, பகுத்தறிவாளர் கொள்கை என்றெல்லாம் சொல்வது ஆச்சரியமாய் இருக்கிறது. பின்னால் இருப்பவரை முன்னால் கொண்டு போவதை யாரும் ஆக்ஷேபிக்கவில்லை. அதற்காக முன்னால் இருப்பவர்களில் தாங்களாகவே முன்னேறக்கூடியவர்களையும் பின்னாலே தள்ளி வைப்போம் என்பதற்குத்தான் ஆக்ஷேபம். பசிக்கிறவனுக்கு சாதம் போடட்டும், அதற்காக சாப்பிட்டு கொண்டிருக்கிறவனின் வயிற்றில் அடிக்க வேண்டியதில்லை. சமதர்மம், அபேதம் என்ற பரம உத்தமமான தத்துவங்கள் இப்போது விபரீதமான நடைமுறைக்கு வந்து கொண்டிருப்பதில் ஒரு அம்சம்தான் இதுவும். ஜாதிகள் போக வேண்டும் என்பவர்களே தங்களுடைய கல்வி உத்தியோக கொள்கைகளால் ஜாதிகளை ஆழமாக அழுத்தமாக முத்திரை போட்டு கெட்டிப்பது இந்த விபரீதத்தில் பெரிய விசித்திரம். யாரார்வாய் கேட்பினும். ஆதிகாலத்தில் எப்படி படிப்பை ஜாதி சம்பந்தம் இல்லாமல் வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு கொள்கையில் இருந்து தெரிகிறது. கல்வியை, அதாவது விஷய ஞானம் பெறுவதை அந்த பூர்வ காலத்தில் எவ்வளவு பெரிதாக மதித்திருக்கிறார்கள் என்பதும் இதிலிருந்து தெரிகிறது. அதாவது ஒரு ஜாதியார் தங்களிடம் இல்லாத அல்லது முற்காலத்தில் இருந்து பிறகு நஷ்டப்பட்டு போன வித்தைகளை எந்த ஜாதியாரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் என்று தர்மசாஸ்திரங்கள் தாராளமாக அனுமதித்திருக்கின்றன. நல்ல வித்யை ஒன்றையோ அல்லது உயர்ந்த தர்ம பண்பு ஒன்றையோ அல்லது ரொம்பவும் உத்தமமான கன்னிகை ஒருத்தியையோ எந்த ஜாதியாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் என்று மனுவே சொல்லியிருக்கிறார். ஆனால் இதில் கன்னிகை விஷயம் மாத்திரம் இந்திரிய சம்பந்தமாக காதல் கீதல் என்று போய் அப்புறம் அதற்கு சப்பைக்கட்டு கட்டுவதற்காக அந்த கன்னிகைக்கு உத்தமமான சம்பத்தை கல்பித்து கிருத்திரிமங்கள் செய்ய இடம் கொடுத்துவிடும் என்பதால் பிற்பாடு தர்மசாஸ்திரத்தில் இவ்விஷயத்தில் வர்ண தர்மத்துக்கு விரோதமாக போகவே கூடாது என்று வைத்து விட்டார்கள். ஆனால் தர்மம், வித்யை, அதாவது அறம், அறிவு இரண்டையும் பிராமணன் கூட
அப்பிராமணனிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அறமும் அறிவு நூலால் வருவதே, அறிவு நூலின் பயனும் அறத்துக்கு உதவ வேண்டுவதே. ஆகையால் இவற்றை பிரித்து கூட சொல்லக்கூடாது. அந்நிய தேசத்தினரோ காட்டுமிராண்டிகளோ ஒரு பிரதேசத்தில் உள்ள பிராமண வித்வான்களையெல்லாம் ஒழித்துவிட்டால், அல்லது வேறே ஏதோ காரணத்தால் ஒரு பிரதேசத்தில் பிராமணர்களுடைய வேதாபியாசம் நின்று போய்விட்டதென்றால், இப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் பிராமணனாக பிறந்தவன் அங்கேயுள்ள சத்திரியர்களிடமோ வைசியர்களிடமோ வேதத்தையே கூட கற்றுக்கொள்ளலாம் என்கிற அளவுக்கு மனு போயிருக்கிறார். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருக்குறளில் சொல்லியிருக்கிறது. எந்த விஷயமாகட்டும் அதை யார்தான் எடுத்துச் சொல்லட்டும், அதன் சரியான தாத்பரியம் என்னவென்று பார்த்து ஏற்றுக்கொள்வதே புத்திசாலித்தனம் என்று அர்த்தம். இப்படி சொன்னதால் முதலிலேயே எந்த ஒரு வித்யையையும் தப்பு என்று ஒதுக்கி வைத்து விடாமல் அதிலும் ஏதாவது உசந்த கருத்து இருக்குமா என்று ஆலோசிக்க வேண்டும் என்று ஏற்படுகிறது. அதே போல போயும் போயும் இவர்களிடமா கற்றுக்கொள்வது, இவர்கள் சொல்லியா கேட்டுக்கொள்வது என்றெல்லாம் நினைக்காமல், சொல்வது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், சொல்வதில் தாத்பரியம் இருந்தால் எடுத்துக்கொள்வோம் என்று நினைக்க வேண்டும் என்றும் ஏற்படுகிறது. இந்த இரண்டு பண்புகளையும் தர்மசாஸ்திரங்களில் வெகுவாக ஆதரித்து வற்புறுத்தி இருக்கிறது. விஷயம் இருக்கிறதா என்று பார்க்கிறேன் என்று பொய் சமாதானம் சொல்லிக்கொண்டு கண்ணா பின்னா சமாச்சாரங்களை கூட ஒருத்தன் படிக்கலாம். அதாவது எப்பொருளையும் படிக்கலாம், ஆனால் உசத்தி தாழ்த்தி பார்க்காமல் யாரார்வாய் கேட்பது லேசில் முடியாது. அதனால் இந்த அம்சத்தை சாஸ்திரம் நன்றாக அழுத்தம் கொடுத்து எடுத்து சொல்லியிருக்கிறது. கோபத்திலே கொக்கை எரித்த கொங்கண ரிஷி ஒரு ஸ்திரீயிடமிருந்து அநேக தர்மங்களை தெரிந்து கொண்டு அப்புறம் அவள் வார்த்தைப்படி பாக்கியிருந்த தர்மங்களை ஒரு கசாப்பு கடைக்காரரிடம் கேட்டறிந்ததாக மகாபாரதத்தில் இருக்கிறது. அந்த கதையை விட நம் பூர்வீகர்கள் அறிவுக்காக யாரார்வாய் கேட்கவும் தயாராயிருந்ததற்கு பெரிய சான்று வேண்டாம். இன்னோர் உண்மை, இவ்வாறு பிராமணர்களுக்கும் போதிக்கக்கூடிய அளவுக்கு விஷயமறிந்த 4ஆம் வர்ணத்தினர் இருந்திருக்கிறார்கள். அவர்களிடம் போய் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று தர்மசாஸ்திரங்களை குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து இன்னொரு உண்மையும் தெரிகிறது. தற்காலத்தில் நினைப்பது போல பிராமணர்கள் அவர்களை ஒரே அடியாக அறிவில் இருட்டு நிலையிலேயே ஒதுக்கி வைத்திருக்கவில்லை என்று தெரிகிறது. நேராக அவர்களுக்கு வேத பாடம் சொல்லித்தராவிட்டாலும் அவர்கள் தங்கள் தொழிலில் சாஸ்திர கல்வி பெறுவதற்காக வரும்போது அவர்களுக்கு பிராமணர்கள் தொழிற்கல்வியோடு நிறைய தர்மோபதேசமும் ஞானோபதேசமும் செய்திருக்கிறார்கள். முக்கியமாக புராணங்களின் மூலமே இந்த உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். இப்படியாக அவர்களில் நல்ல தார்மீக ஆத்மீக வித்யா சம்பத்தை பெற்றுக்கொண்டவர்களாக பல பேர் ஏற்பட்டதால் தான் அப்புறம் பிராமணர்களிலேயே அவ்வளவு அறிவு பெறாதவர்கள் அவர்களிடம் போய் கேட்டுக்கொள்ள இடமேற்பட்டிருக்கிறது. இதிலே ரொம்பவும் ஆச்சரியப்படத்தக்க திருஷ்டாந்தம் முதலில் அந்த புராணங்கள் உபதேசமாகி பிரச்சாரம் செய்யப்பட்டதிலேயே இருக்கிறது. வேதங்களை பிராமண சிஷ்யர்கள் மூலம் பிரச்சாரம் செய்ய வியாச பகவான் புராணங்களை செய்து அப்பிராமணராகிய ரோமஹர்ஷண சூதர் என்பவருக்கே அவற்றை உபதேசித்து பிரச்சாரம் பண்ண அனுப்பினார். சத்பிராமணர்களாகிய நைமிச்சாரண்யத்து ரிஷிகள் அந்த சூதருக்கு ரொம்பவும் மரியாதை செய்து அவரை பீடம் போட்டு உட்கார்த்தி வைத்து அவரிடம் புராணங்களை கேட்டுக்கொண்டார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर शंकर. जय जय शंकर, हर हर